காவல்துறை வாகனம் திருச்சியை நோக்கி யூ-டர்ன் போட்டிருக்கிறது அப்படின்ற லேட்டஸ்ட் தகவல் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து கொண்டு தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த காவல்துறை வாகனம் தற்போது மீண்டும் அங்கே திருச்சியை தாண்டி பால்பண்ணை ஜங்ஷனை தாண்டி போயிட்டாங்க திருவெரும்பூர் நோக்கி அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம திரையில் பார்த்தோம். ஆனால் அங்கே அப்படி போயிட்டு இருந்த வாகனம் தற்போது யூ-டர்ன் அடித்து மீண்டும் திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்படுகின்றோம். அங்க தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துக்கு வெளியில அதிகரிக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டம் அப்படிங்கிறது அதற்கான காரணமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம we are waiting for more details. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது விசாரிக்கப்படுவார் அப்படிங்கிற தற்போது தகவல் நமக்கு வெளியாகி இருக்கிறது. அங்கே திமுகவினருடைய கூட்டம் அதிகமாக குவிந்திருப்பதனால விசாரணையை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவரை அழைத்து செல்வதாக தற்போது நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த மாற்றத்தை செய்து காவல்துறையினர் இந்த விஷயத்தை இப்போ வேறு விதமாக கையாளுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம கூடுதல் தகவல்களுக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய செய்தியாளர்கள் அங்கே உறுதியான தகவல்களோடு காத்திருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். நம்ம அவங்கள இணைக்க முயற்சி செய்யலாம். செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தற்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். செங்கிப்பட்டிங்கிறது அநேகமாக திருச்சி தஞ்சாவூருக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதின்னு இஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட். நான் நம்முடைய செய்தியாளர்கிட்ட உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய செய்தியாளர் சாலமன் தற்போது இணைப்பில் இருக்கின்றார். சாலமன், வாட் இஸ் திஸ் சேஞ்ச்? என்ன நடக்குது? விரிவா சொல்லுங்க. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக நேற்று தஞ்சாவூர்ல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய விவகாரம் தொடர்பாக ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களானது பரவியது. இந்த நிலையில அவர் இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது அழைத்து செல்லப்படக்கூடிய நிலையில தற்போது அவர் தஞ்சை தெற்கு காவல் நிலையமும் அதே போன்று அவர் தஞ்சையில தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததால அவர் தஞ்சை மாவட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கையில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். குறிப்பாக தஞ்சாவூர் போலீசார் தான் இங்கு சென்னைக்கு அவர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு சென்று கைது செய்து தற்போது வாகனத்துல அழைத்து சென்று வருகின்றனர். அவர் கடந்து செல்லக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் குவிந்து தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்திலும் அதே போன்ற ஆர்ப்பாட்டத்திலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதால பெரும் சலசலப்பானது ஏற்பட்டு வருகிறது. இதனால அவர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கக்கூடிய நிலையில இதனை அறிந்த திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என பலர் தஞ்சாவூர் அந்த காவல் நிலையத்திற்கு முன்பாக குவிந்திருக்கின்றனர். இதனால அந்த பகுதிக்கு அழைத்து சென்றால் ஏதாவது விதமான அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கருதிதான் தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அழைத்து சென்று தற்போது விசாரணையை அங்கே நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில அதிகப்படியான திமுக தொண்டர்கள் குவிந்ததால தான் இது போன்ற ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு உதயநிதி ஸ்டாலினிடம் தீவிரமாக விசாரணை அதிகாரி தீவிரமாக அவரிடம் விசாரணை மேற்கொள்வார்கள். விசாரணை செய்யப்பட்டு அவரிடம் வாக்குமூலத்தை பெறுவார்கள். பின்னர் ஃபார்மல் அரெஸ்ட் என்று சொல்வார்கள். அதன் பின்னாடி அவரை கைது செய்து அதன் பின்னர் காவல் நிலைய ஜாமீன்ல விடக்கூடிய செக்ஷன்ஸ் அவர் மீது போடப்பட்டிருக்கிறதால அவர் காவல் நிலைய ஜாமீன்லயே விடுவிக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றத்திலையும் இதே போன்ற ஒரு தகவலை தான் தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகு தாங்கள் விட்டு விடுவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதன்படி விசாரணை நிறைவுக்கு பின்னர் அவரை கைது செய்து காவல் நிலைய ஜாமீன்ல விடுவிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சாலமன், நம்மளோட புரிதல் சரியா இருந்தா எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து போயிட்டாங்க. He is already there. தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தான் தற்போது அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கையில தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்துல அவர் அந்த பகுதிக்கு சென்று விட்டு அதன் பின்னர் தான் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பிட்ட அந்த காவல் நிலையத்திற்கு சென்றவுடன்
அங்கு சென்றால் கூடுதலாக அங்கு திமுக தொண்டர்கள் அதிகப்படியாக குவிந்திருப்பதால ஏதேனும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்திற்காக தான் தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியை அழைத்து செல்ல முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணை மேற்கொண்டு அங்கிருந்து தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டு அதன் பின்னர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பார்கள் எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலமன், இப்போ இந்த செங்கிப்பட்டிங்கிறது வந்து தஞ்சாவூர் போலீஸ் லிமிட்ல வருமா, திருச்சி லிமிட்ல வருமா? ஏன்னா இங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர்ல. ஸோ அதில் சட்ட ரீதியாக அவங்களுடைய லிமிட்குள்ளேயே தான் அங்கே விசாரிக்கணும், அந்த மாதிரியான நுணுக்கங்கள் இருக்கிறதா, இல்லை எந்த காவல் நிலையத்தில் வேணா அவங்க வந்து அழைத்து சென்று விசாரிக்கலாமா? சட்டம் என்ன சொல்லுது? தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய எந்த காவல் நிலையத்தை வைத்து வேணாலும் விசாரிக்கலாம். அது வந்து காவல்துறையினரை பொறுத்துதான், அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான். ஏனென்றால் விசாரணை அதிகாரியை அழைத்து இந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அவருக்கு உண்டான அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அனைத்து ஆவணங்களும் இங்கு கொண்டு வரப்பட்டு அவரிடம் வந்து விசாரணை மேற்கொள்வார்கள். அதன் பின்னர் தான் அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தையும் பெறக்கூடுவார்கள். அந்த சபைக்குரிய கருத்தை இவர் வந்து உள்நோக்கம் கொண்டு தெரிவித்தாரா அல்லது எதற்காக தெரிவித்தார் உள்ளிட்ட பல்வேறு அவரிடம் இருந்து விசாரணையானது மேற்கொள்ளப்படும். இந்த விசாரணை நிறைவுக்கு பின்னர் அவர் வந்து கைது நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். பின்னர் காவல் நிலைய ஜாமீன் விடுவிப்பார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.